ஹர்ஷர் சீன பயணி யுவான் சுவாங்கை முதலாக ராஜ்மஹாலுக்கு அருகேயுள்ள கஜன் கலா என்ற இடத்தில் சந்தித்தார். இந்த ராஜ்மஹால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ளது. இதுல முக்கியம்னு பார்த்தா ஹர்ஷர் யுவான் சுவாங் சந்தித்து கொண்ட இடம் எதுன்னு கேட்பாங்க. கஜன் கலா ராஜ்மஹாலுக்கு அருகே உள்ளது. புனித யாத்ரீகர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படும் யுவான் சுவாங் ஹர்ஷரின் ஆட்சியின் போது இந்தியாவுக்கு வந்தார். சியூகி எனும் அவரது பயண குறிப்புகள் அடங்கிய ஆவணங்களின் தொகுப்பு ஹர்ஷர் காலத்து இந்தியாவின் சமூக, பொருளாதார, மத, பண்பாட்டு நிலைகள் குறித்து விரிவான செய்திகளை வழங்குகிறது. ஹர்ஷர் ஒரு பௌத்தராக இருந்தபோதும் பிரியாகையில் நடைபெற்ற மாபெரும் கும்பமேளா விழாவில் கலந்து கொள்ள சென்றார் என்று யுவான் சுவாங் குறிப்பிட்டுள்ளார். இதுல முக்கியம்னு பார்த்தா புனித யாத்திரிகர்களின் இளவரசர் யாருன்னு பாருங்க, யுவான் சுவாங். ஹர்ஷரின் காலத்தில் தான் இவர் வந்தார். இவருடைய பயண குறிப்பு சியூகி. குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் ஆவார். குசானர்களின் நாணயங்கள் சமுத்திரகுப்தருக்கு உந்துதலை வழங்கின. குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என்று அழைக்கப்பட்டன. குப்தர்கள் வெளியிட்ட பொற்காசுகளை விட வெள்ளி, செப்பு காசுகள் குறைவாகவே வெளியிடப்பட்டன. குப்தர்களுக்கு அடுத்து வந்த காலத்தில் பொற்காசுகளின் சுழற்சியில் வீழ்ச்சி ஏற்பட்டது. அது பேரரசனுடைய வளங்களின் வீழ்ச்சியை சுட்டி காட்டுவதாய் உள்ளது. இதுல முக்கியம்னு பார்த்தா குப்தர்களின் நாணய அமைப்பு முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்பாங்க, சமுத்திரகுப்தர். அதே மாதிரி இவர்களுடைய பொற்காசுகள் தினாரா என்று அழைக்கப்பட்டது. குப்தர்கள் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள் பற்றி பார்ப்போம். இரும்பு, தங்கம், தாமிரம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணிவெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம் ஆகியவை குப்தர்கள் பயன்படுத்திய உலோகங்களாகும். கன்னோசி பௌத்த பேரவையில் 20 அரசர்கள் பங்கேற்றனர். பெரும் எண்ணிக்கையில் பௌத்த, சமண, வேத அறிஞர்கள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். பௌத்த மடாலயம் ஒன்றில் புத்தரின் தங்க சிலை ஒன்று நிறுவப்பட்டது. புத்தரது 3 அடி உயரம் கொண்ட வேறொரு சிலை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. பிரியாகை பேரவையில் ஹர்ஷர் தனது செல்வங்களை பௌத்த துறவிகளுக்கும் வேத வித்தகர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடையாக விநியோகித்தார். 4 நாட்கள் நடைபெற்ற அந்த நிகழ்வில் அனைத்து நாட்களிலும் அவர் பௌத்த துறவிகளுக்கு அளவிட முடியாத பரிசுகளை அள்ளி கொடுத்தார். இதுல முக்கியம்னு பார்த்தா கன்னோசி பௌத்த பேரவையில் எத்தனை அரசர்கள் பங்கேற்றன்னு கேட்பாங்க, 20 அரசர்கள். அதே மாதிரி புத்தரின் எத்தனை அடி உயரம் சிலை ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டதுன்னு கேட்பாங்க, 3 அடி. அப்புறம் எத்தனை நாட்கள் கன்னோசி பௌத்த மாநாடு நடைபெற்றுன்னு கேட்பாங்க, 4 நாட்கள்.